அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் தினந்தோறும் மார்க்க சம்பந்தமான சட்ட விளக்கங்களை பற்றி பேசி வருகின்றோம். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கண்டனத்திற்கு உரிய 3 நபர்களை பற்றி நாம் இன்றைக்கு பேசுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், 3 நபர்களிடத்தில் மறுமை நாளில் அல்லாஹ் பேச மாட்டான் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அதே மாதிரி அவர்களை கருணை கொண்டு பார்க்க மாட்டான், அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை இருக்கிறது அப்படின்னு 3 நபர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய கண்டனத்திற்குரிய 3 நபர்கள். அதில் அந்த 3 நபர்கள் யார்? அதாவது அல்லாஹ் பேசாத, அல்லாஹ் சுத்தப்படுத்தி வைக்காத, அல்லாஹ் அவர்களை நோக்காத, அவர்களுக்கு இது நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று நபி அவர்களால் சொல்லப்பட்ட அந்த 3 நபர்கள் யார் அப்படின்னு சொன்னால், முதல் நபர் ஷைஹுன் ஜானின், விபச்சாரம் புரியக்கூடிய வயோதிகர் முதல் நபர். ரெண்டாவது மலிக்குன் கதாபுன், பொய் பேசக்கூடிய அரசர். மூணாவது ஆயிலுன் முத்தகப்பிருன், பெருமை அடிக்கின்ற ஏழை. இந்த 3 நபர்களை ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. முதல் நபர் ஷேகுன் ஜானின், அதாவது விபச்சாரம் புரியக்கூடிய வயோதிகர்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ விபச்சாரம், அதாவது பொதுவாக விபச்சாரம் அப்படிங்கிறது ஹராமான விஷயம். அது அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது என்ன சொல்றான்? லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். விபச்சாரம் கொடிய தண்டனைக்குரியது நாளை மறுமை நாளில். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சொல்கிறாங்க. அதாவது விபச்சாரம் புரியக்கூடிய வயோதிகரை மட்டும் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது வயோதிகமான தன்மை கூட, கிழட்டு பருவம் கூட அவர்களுக்கு உள்ளத்தில் தக்வா ஏற்படலை, உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்படலை அப்படின்னு சொன்னால் அவன் மிக மிக கண்ணத்துக்குரியவன், அல்லாஹ் அவனை நோக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அப்போ விபச்சாரத்துடைய தண்டனை என்ன அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்கிறான், அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, விபச்சாரம் புரியக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் விபச்சாரம் புரியக்கூடிய ஆணாக இருந்தாலும் ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மியத்த ஜல்தத்தின், அவர்கள் இருவருக்கும் 100 சாட்டையடி அடியுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். 100 சாட்டையடி. அதிலும் குறிப்பாக இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. ஒரு ஹதீஸ்ல வருது, அல் பிக்ரு பில் பிக்ரி, அதாவது மனமாகாத பெண்ணோடு மனமாகாத ஒரு ஆண் விபச்சாரம் புரிந்தால் ஜல்து மியத்தின் வ நஃப்யு சனத்தின், அதாவது 100 சாட்டையடி அடிக்க வேண்டும், அதே போன்று 1 வருடம் நாடு கடத்த வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது திருமணமாகாத ஒரு ஆணோடு, திருமணமாகாத ஒரு பெண்ணோடு, திருமணமாகாத ஒரு ஆண் விபச்சாரம் புரிந்து விட்டால் அதுக்கு என்ன தண்டனை நபி அவங்க சொல்றாங்க? 100 சாட்டையடியும் 1 வருடம் நாடு கடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, அஷைபு பிஷைபி, அதாவது திருமணமான பெண்ணோடு திருமணமான ஒரு ஆண் விபச்சாரம் புரிந்து விட்டால் அப்ப அவனுக்கு என்ன தண்டனை தெரியுங்களா? ஜல்து மியத்தின், 100 சாட்டையடி அடிக்க வேண்டும், கூடவே ரஜ்மு, கல்லால் இருந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு கடுமையான தண்டனை சொல்லியிருக்கு பாருங்க மார்க்கம். அப்ப அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த 3 நபர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான்னு. முதல் நபர் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, இது வயோதிகமான ஜினா செய்யக்கூடிய வயோதிகமான ஒரு ஆள். அதுக்கடுத்து ரெண்டாவது நபர் யாரு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இது மலிக்குன் கதாபுன், பொய் பேசக்கூடிய அரசர். பொய் யாருமே பொய் பேசக்கூடாது. பொய் முழுக்க முழுக்க ஹராமா இருந்தாலும் கூட அரசராக இருக்கக்கூடியவனுக்கு எல்லா விதமான அதிகாரங்களும் அவன்கிட்ட இருக்கும். அவன் பொய் சொல்லித்தான் காரியத்தை சாதிக்கணுங்கிறது இல்லை. இருந்தாலும் கூட அவன் பொய் சொல்றான்னு சொல்லி சொன்னா அவனை பற்றி கடுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனை அல்லாஹ் நாளை மறுமை நாளில் கருணை கொண்டு பார்க்க மாட்டான். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, வையாக்கும் வல் கதிப, பொய் பேசுவதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னா இன்னல் கதிப எஹ்தி
இலல் ஃபுஜூரி, பொய் வந்து பாவச் செயலின் பக்கம் வழிகாட்டும். அன்னல் ஃபுஜூர பாவச் செயல் வந்து எகுதி இலன் நாரி, நரகத்தின் பக்கம் வழிகாண்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ பொய் எங்க கொண்டு நம்மளை கடைசியில் கொண்டு விட்டுருது? பொய் வந்து பாவம் செய்ய சொல்லும், அப்புறம் பாவம் வந்து பாவம் செஞ்சோன்னா எங்கே போயிடுற மாதிரி ஆயிரும், நரகத்துக்கு போயிடுற மாதிரி வந்துடும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அது இது அடுத்தது மூணாவது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, மூணாவது அல்லாஹ்வுடைய கருணை பார்வை கிடைக்காத மூன்றாவது நபரை பற்றி நபி அவங்க என்ன சொல்றாங்க, பெருமை அடிக்கக்கூடிய ஏழை. அதாவது வந்து பெருமை வந்து முழுக்க முழுக்க ஹராம். அது ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும். அதிலும் கூட ஒரு ஏழையாக இருந்து கொண்டு அவனுக்கு வந்து என்னன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய அந்த பயம் வரலை. நம்மளை அல்லாஹ் வந்து ஏழ்மையாக படைச்சிருக்கான். அல்லாஹ் வந்து நம்மளை வந்து செல்வம் இல்லாத வறிய நிலையில் அல்லாஹ் நம்மளை வச்சுருக்கான். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து தாழ்ந்து அல்லாஹ்ட்ட வந்து எந்த விதத்தில் நம்ம யார்ட்டையும் பெருமை அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த சிந்தனை நம்மளுக்கு அவனுக்கு வரமாட்டேங்குது பாருங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் சொல்லுவதாக நபி அவங்க ஒரு அதில் சொல்லுவாங்க, அல் இஸ்ஸு இசாரி, இது வந்து கண்ணியம் என்னுடைய மேலாடை அப்படின்னு, கண்ணியம் என்னுடைய கீழாடை. அதே மாதிரி வந்து வல் கிபிரியா ரிதாஇ, பெருமை என்னுடைய மேலாடை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். யார் வந்து அதில் என்னோடு யார் பங்கு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவரை நான் வேதனைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை உரிய முறைப்படி விளங்கி நடப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.